கண்டுபிடிச்சிட்டேன். என்னது இப்ப கண்டுபிடிச்சீங்க? பிரியாணியில் உள்ள பீஸ் எல்லாத்தையும் நீ தான் திருடி திங்கிறேன்னு இன்னைக்கு தானே நான் கண்டுபிடிச்சேன். ஏண்டி பிரியாணி செய்யும் போது எனக்கு வெறும் குஸ்கா மட்டும்தான் வருது, லெக் பீஸே காணுமேன்னு பார்த்தா நீ தான் அது எல்லாத்தையும் திருடி திங்கிறியா? என்னங்க டேஸ்ட் பார்க்கறதுக்காக ஒரு 2 பீஸ் எடுத்து தின்னேன், அதுக்கு ஏங்க இப்படி அல்ப மாதிரி நடந்துக்கிறீங்க? திருடி திங்கிற இவ அல்பமா இல்லை அதை கேள்வி கேட்குற நான் அல்பமா? எனக்கு ஒன்றும் விளங்கலைங்க, எனக்கு ஒன்றும் விளங்கலை. இது மாமாவுக்கு, இது எனக்கு, இது அத்தைக்கு. ஏமா அப்போ எனக்கு? ஓ நீங்க வேற இருக்கீங்கள, சரி சரி. உங்களுக்கு இந்த ஒரு துண்டு. எனக்கு ஒரு துண்டு தர்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லடி, ஆனால் கறியை பிரிக்கும் போதே என்னை கணக்கில் சேர்த்துக்க மாட்டேறீங்களே, அப்போ சொத்தெல்லாம் பிரிக்கும் போது 35 36 37 என்னம்மா பண்ணிட்டு உட்காந்துருக்க? 38. என்னங்க நீங்க அன்னைக்கு 100 ரூபாய்க்கு சிக்கன் சிக்ஸ்டி வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுல 20 துண்டு தான் இருந்துச்சு. இன்னைக்கு 400 ரூபாய்க்கு கறி வாங்கி செஞ்சேன், 40 துண்டு இருக்குங்க. 20 துண்டு நம்மளுக்கு லாபம். பொண்டாட்டிக்காரி 3 வேளையும் கரெக்டான முறையில் வீட்டில் சமைச்சாலே அந்த குடும்பத்துக்கு லாபம் தான்மா. இது ஏன் நீ இப்போதான் கண்டுபிடிக்கிற? இதுக்கப்புறமாச்சும் திருந்துற வழியை பாரு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டோன்னா அது நீ செஞ்சுதான் தான் இருக்கணும். ஹோட்டலில் இதுக்கப்புறம் வாங்கவே கூடாதுமா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என்னங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, 20 துண்டு தான் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படணுமா? நீங்க கடையிலே வாங்கி கொடுத்துருங்க. என்னங்க சிங்கார சித்தப்பா மீன் எடுத்துட்டு வந்தாரு, வாங்கிட்டேன். வாங்கிட்டியா? காசு ஏச்ச கொடுத்தியா? 200 ரூபா கொடுத்தேன், மீதி காசு அப்புறமேட்டு தரேன்னு சொல்லிட்டேன். ஏட்டி எத்தனை மீன் தான் வாங்கினேன்? மொத்தம் 4 மீனுங்க. 4 மீனே 100 ரூபா தான்மா. 200 ரூபாயும் காசையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்க காசு தரேன்னு சொல்லியிருக்க பாரு. உன்னை பார்த்தாலும் அவன் ஏமாத்திட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் அவன்கிட்ட மீன் வாங்குற வேலையே நீ வச்சுக்க கூடாது போ. நல்லா ஏமாத்திட்டு போயிட்டானா, அடுத்த வாட்டி வரட்டும். யாருக்கிட்ட? நான்லாம் உன்ன மாதிரி பல நாயை பார்த்தவ. ஏமா என்னாச்சு கத்திக்கிட்டே வர? என்னங்க கறியை கழுவுறதுக்காக வச்சுட்டு இப்படி தாங்க போனா, அதுக்குள்ள நாய் தூக்கிட்டு ஓடிடுச்சு. ஐயோ அப்புறம் நான் சும்மா இருப்பேனா? விரட்டி போய் நாய் வாயிலிருந்து கறியை புடிங்கிட்டு வந்துட்டல. ஏண்டி இப்ப நாய் வாய் உள்ள கையை விட்டு அந்த கறியை புடிங்கிட்டு வரியா? அட ஆமாங்க, கறி என்ன வேலை வைக்குது, அது அப்படியே விட சொல்றீங்களா? ஏமா கறியை கழுவும் போது மஞ்சத்தூள் கொட்டி கழுவுன்னு நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஐயோ மறந்தே போயிட்டேங்க, உள்ள போய் மஞ்சத்தூள் எடுத்துட்டு வந்து போட்டு கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. சொன்னது ஒரு குத்தமா? என்னங்க ஸ்கூலுக்கு போய் பாப்பா விட்டுவாங்களா? அதுக்குள்ள போய் எதுக்கு பாப்பா விட்டு வர சொல்ற? ஏதாச்சும் பிரச்சனையா? அது ஒண்ணு இல்லைங்க, நான் காலைல உப்புமா செஞ்சு கொடுத்தேன், அதை சாப்பிட்டு வாந்தியா எடுக்கிறாளாம், நீங்க போய் இட்டு வந்துருங்களா? கமுக்கமா உப்புமாவை செஞ்சு அவளை வந்து சாவடிக்க பார்த்துட்டு எவ்வளோ நேக்கா கூட்டு வர சொல்லிட்டு உள்ளே போறா பாரு. நீ போய் கூட்டு வாடியே, எல்லாம் சேர்ந்து உன் மூஞ்சில காரித்து போட்டோம் அந்த உப்புமாவை செஞ்சு கொடுத்ததுக்கு. ஏண்டி என்னடி பண்ண போற இப்ப? என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் முட்டை தோசை தாங்க சாப்பிடுறீங்க, தோசையை ஊற்றி அதில் முட்டையை உடச்சு ஊற்ற எனக்கு டென்ஷன் ஆகுது. அதான் ஒரேடியா இதே உடச்சு ஊற்றினா ஒரு வேலை முடிஞ்சிடும்ல. ஒரு தோசை ஊற்றி அதில் முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு உனக்கு வலிக்குதா? ஒரேடியா கொஞ்சோண்டு விஷத்தை தூக்கி ஊற்றிருமா, மொத்த வேலையை முடிஞ்சிட்டோம். நீ 50-60 தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் அதான் செய்ய போற. என்னங்க நான் கிளம்பிட்டு ஃபங்க்ஷன் போலாமா? போலாமா, ஆனால் ஃபங்க்ஷனுக்குலாம் போக முடியாது, சுடுகாட்டுக்கு வேணா போகலாம். ஏங்க என்னாச்சு? ஏன்னா ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. ஒருத்தி காலைல விடிய காலம் ஏஞ்சி கிளம்ப ஆரம்பிச்சு கிளம்புறதுக்கு 10-11 மணி ஆயிருக்கு. ஒன்னெல்லாம் வச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லை எங்கேயும் போக முடியாது. அப்புறம் நான் கிளம்ப வேணாமா? என்னங்க மசாலாலாம் போட்டேன், இந்த மீனை வறுத்துருங்க, இந்த மீனை குழம்பு வச்சிருங்க, கடைசியா செரிமானத்துக்கு ரசம் வச்சு விட்டுருங்க. சரிம்மா எல்லாத்தையும் நான் வச்சிடறேன். ஆமா நீ என்ன பண்ண போற? எனக்கு முக்கியமா உள்ள வேலை இருக்குங்க. அந்த முக்கியமான வேலையை நான் செய்யறேன், இந்த வேலையை நீ போய் செய். என்னங்க அது பொண்ணுங்க செய்யற வேலை, நீங்க என்ன பொண்ணா? போய் விட்டு வேலையை செய்யுங்க. ஏசியை போட்டுக்கிட்டு பெட்ல படுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் நோண்டுறது பொண்ணுங்க வேலையா புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் உருப்படுற குடும்பமா இது? என்னங்க உங்களுக்கு வறுத்து வச்சிருந்த எல்லா மீனையும் இந்த திருட்டு பூனை தின்னுச்சுங்க. அதுக்கு தான் அந்த திருட்டு பூனையை வீட்டு உள்ள வைக்காதறின்னு நான் அன்னைக்கே சொன்னேன். ஃபர்ஸ்ட் அந்த திருட்டு பூனையை அடிச்சு வெளியே துரத்து அப்படின்னு பார்த்தா ஒன்னதான் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். இந்த திருட்டு பூனையோட பெரிய திருட்டு பூனை நீதான். பீரோல வைக்கிற காசெல்லாம் எங்க தான் போகுதுன்னே தெரியல. நான் திருடுறதுலாம் ஒரு திருட்டா? ஏதாவது சரக்கடிக்க காசு இல்லைன்னா 5-10 பீரோவில் இருந்து திருடுவேன், ஒரு 1000-500 அந்த மாதிரி. அதெல்லாம் ஒரு திருட்டுன்னு கணக்கு பண்றா பாரு. என்னங்க என்னங்க என்னம்மா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், சரி எங்க வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்களும் பத்திரமா இருங்க. ஓகே கட்ட பைய கட்டு. என்னங்க நான் எதையும் மறக்கல, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். நீ எதையும் மறந்துருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுமா. இங்க காட்டு இங்க காட்டு இங்க காட்டு சொல்றேன் பாக்குறேம்மா. என்னதுமா இது? கோதுமை மாவு, பிரிச்ச கோதுமை மாவு சும்மா இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு போறேன். சரிம்மா அதை விடுமா, பிரிச்ச கோதுமை மாவு எதை எடுத்துட்டு போற?
இது என்னதுமா? என்னங்க உங்க பங்கு மீனை நான் வறுத்து வச்சுட்டேன், என் பங்கை நான் எடுத்துட்டு போறேங்க. உன் பங்கு நீ எடுத்துட்டு போமா, அது எதுக்குமா மானலோட எடுத்துட்டு போற? நீ எடுத்துட்டு போறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லைம்மா. ஆனா நீ இதெல்லாம் பண்ணும்போது நான் எவ்வளவு அல்பத்தனமான குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரிய வருது. போ. ஆனா போற வழியில கட்டப்பைய மட்டும் யார்கிட்ட காட்டுறாதுமா, காரி துப்பிடுவாங்க. போயிட்டு வா. போ. எங்க அம்மா சொன்ன பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி இருக்கணும். என்னங்க என்னம்மா? நீங்க வாங்கலாம். என்னாச்சு? தலை ரொம்ப வலிக்குது, போய் டீ போட்டு எடுத்துட்டு வாங்கலாம். ஏண்டி நான் உனக்கு போய் டீ போட்டு எடுத்துட்டு வந்து குடுக்கணும், நீ உக்காந்து அதை குடிக்கணும், அதான் நான் பார்க்கணும். இத்தனை நாள் நான் டீ போட்டல, நாய் மாதிரி நக்கி குடிச்சல, போய் டீ போட்டு எடுத்துட்டு போ. சரி. என்னங்க ஒயின் ஷாப் போய் எனக்கு ஒரு ஒயின், ஒரு ஓட்கா, உங்களுக்கு ஒரு பீர் வாங்கிக்கோங்க. ஏமா பீர் குடிச்சா எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேதுமா, ஏதோ தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கு. நான் எனக்கு இன்னைக்கு குவார்டர் வாங்கிக்கிறேன். யோ நீ கோட்டர் குடிச்சா கோயவன் வாந்தி எதிரே கிடக்குறியா? நீ எல்லாம் கோட்டர் குடிக்க தகுதியே இல்லை. நான்லாம் ஆம்பளையா பிறந்ததுன்னா ஒயின் ஷாப்பே அலற விட்டுருப்பேன், போய் வாங்கிட்டு வா. விட்டுருப்பா தெரியுண்டு எனக்கு உன்னை பத்தி. உட்காந்த இடத்துல 2 குவார்டர் குடிக்கிறேன், ஆனா மட்டையாவே ஆக மாட்டா. ஃபுல்லா போதையை போட்டு வந்து படுத்துறான், அந்த நாத்தத்துல நம்மளால தூங்கவே முடியல. யோ வெளில வாயா. எத்தனை வாட்டி நான் சொல்லிருக்கேன், நான் போதையில இருக்கும் போது என்னை எழுப்பாதான் நான் எத்தனை வாட்டி நான் உன்ட்ட சொல்லிருக்கேன். ஃபுல்லா குடிச்சு வந்து படுத்துறேன், அந்த நாத்தத்துல எனக்கு தூங்கவே முடியல. எனக்கும் கொஞ்சம் கட்டிங் கொடு, நானும் குடிச்சாதான் உங்க பக்கத்துல வந்து படுக்க முடியும். கட்டிங் கேட்காதம்மா, கட்டிங் கேட்காத, நான் தரவே மாட்டேன். ஏங்க கட்டின பொண்டாட்டிக்கு கட்டிங் தர மாட்டீங்களா? பெத்த அப்பனுக்கே நான் கட்டிங் தர மாட்டேன்டி. நீ யாரு உனக்கு கட்டிங் கேட்குற? தோப்பாரு, உனக்கு குடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா ஒயின் ஷாப்பு போய் லைன்ல நின்று வாங்கி குடி, அதுதான் உண்மையான போதை. வாங்கி வச்சுதான் நீங்க கேட்கக்கூடாது. என்னங்க என்னம்மா? இந்த வாத்து எடுத்துட்டு போயிட்டு சிக்கன் 65 போற மாதிரி வெட்டி எடுத்துருவாங்க. ஏண்டி என்ன பார்த்தா கறி வெட்டுற மாதிரி உனக்கு தெரியுதா? வாங்கின இடத்துல வெட்டி வாங்கிட்டு வர வேண்டியதானே? என்னங்க அவன் வெட்டி தரத்துக்கு 100 ரூபா கேட்கறான், நீங்க வீட்டுல வெட்டியா தானே இருக்கீங்க, வாங்க வந்து வெட்டுங்க. வீட்டில் வெட்டியா இருக்கக்கூடாது போல் இருக்கே, கண்ட வேலையும் கொண்டு வந்து என் மேலே இறக்கிடுறாங்க. இன்னைக்கு வாத்தை வெட்ட சொல்லுவா, நாளைக்கு களை எடுக்க சொல்லுவா, நாளன்னைக்கு பாத்ரூம் கழுவ சொல்லுவா. இதெல்லாம் இப்படி வளர விடக்கூடாது. இன்னைக்கு வெட்டுறது வாத்தையா இல்லை அவளையான்னு இப்போ தெரியும். நீங்க இந்த வாட்டி லவ்வர்ஸ் டேக்குன்னு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்க. ப்ரப்போஸ் பண்ணுமா? எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும்? வீடு ஃபுல்லா டைரி மில்க் சாக்லேட் ஒட்டி, அதுவும் சில்க் சாக்லேட், கையில பெரிய சாக்லேட்டை வச்சு நீங்க எங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும். இந்த வருஷம் நான் பண்ண மாட்டேன், அடுத்த வருஷம் நான் பண்றேன். இந்த வருஷம் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு. எப்படி? வீடு ஃபுல்லா குவார்டர் பாட்டில் அடுக்கி வச்சு, விதவிதமா சைடுஸுகளை செஞ்சு வச்சு, உன் கையால ஒரு கட்டிங்கை ஊத்தி வச்சு, அதுல கொஞ்சம் விஷத்தை ஊத்தி தரேன், குடிச்சு செத்து. அப்போ உங்களுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயமா? உனக்கு பிடிச்சதை நீ அடிக்க வைக்க சொல்ற, எனக்கு பிடிச்சதை நான் அடிக்க வைக்க சொல்றேன். இது என்ன தப்பு? ஏமா என்னம்மா இட்லி மாவுல பாலை ஊத்திக்கிட்டு இருக்க? என்னங்க பால் இட்லி சுட போறேங்க, சாப்பிட்டா சுவ பண்ணு மாதிரி இருக்கும். பால் இட்லி சுட போறியா? எனக்கு பால் இட்லியும் வேணா, கால் இட்லியும் வேணா, எனக்கு நார்மலான இட்லியே சுட்டு கொடு, நீ அந்த இட்லியை சாப்பிடு. யோ இங்க நான் தான் பொண்டாட்டி, நான் செய்யறதான் நீ சாப்பிடணும், புரியுதா? புரியுதுமா, புரியுது. போறேன் போய் தானே ஆகணும். ஆகா ஏடிஎம் கடை எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. 5000 ரூபாய் எலெக்ஷன் வந்தாலும் வந்துச்சு, திடீர்னு ட்விஸ்ட் வைக்கிறாங்களே தமிழ்நாட்டுல. 5000 ரூபாய் எங்க வச்சிருக்கான்னு தெரியல, ஏடிஎம் கடை எங்க வச்சிருப்பா? என்னங்க என்னம்மா? என்னங்க காலையிலே ஊட்டிட்டு இருக்கீங்க? அதுவா ஜட்டி தடிக்கிட்டு இருக்கமா, ஜட்டி பச்சை கலர் ஜட்டியை தடிக்கிட்டு இருக்கேன். அதுவா? அது வெளியில காயுது. வெளியே இருக்கா? சரி அது இருக்கிறது இருக்கட்டும். நீ என்னம்மா ஏடிஎம் கடை நெத்தியில ஒட்டி வச்சுக்கிட்டு அலையிற? அது ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தூங்கிட்டே இருந்தேனா, என் கனவுல முதலமைச்சர் வந்து காலையில் உங்கள் அக்கௌண்ட்டில் 5000 வந்துடும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதே மாதிரி வந்துருச்சு. ஒரே ஆச்சரியமா இருக்கு போங்க. 5000 ரூபா போட்டு விட்டது இல்லாம எல்லாரு கனவுலையும் போயிட்டு மெனக்கட்டு 5000 ரூபா போட போறேன்னு சொல்லியிருக்காரு அந்த ஆளு. பொண்ணுங்களுக்கு மட்டும் அள்ளி கொடுக்குறாரு, பசங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு. பசங்க வீட்டுலாம் அவருக்கு வேணாமா? ஏமா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்னங்க கறி பழைய கறியா புது கறியான்னு செக் பண்ணிட்டு இருக்கங்க. ஏண்டி கறியை நக்கி பார்த்து தான் செக் பண்ணுவாங்களா பழைய கறியா புது கறியான்னு? என்னங்க கறி நாக்கில் பட்டோன்னு சுருன்னு ஏறிச்சுன்னா அது புது கறி, சப்புன்னு இருந்துச்சுன்னா அது பழைய கறி. இது பழைய கறி, நீங்க ஏமாந்துட்டீங்க. ஏண்டி கறி நாக்கில் போட்டோடனே சுருன்னு ஏறதுக்கு அது என்ன கூலிப்பா? கறிடி புதுசா கண்டுபிடிக்கிறாளே. அரிசி வெங்காயம் தக்காளி கறி. என்னங்க பிரியாணி செய்ய எல்லாம் தயாரா இருக்கு, நீங்க ஊன்னு சொன்னா நான் செஞ்சிருவேன். இப்போ வேணாலும் செய்யி, நீ எப்போ வேணாலும் செய்யி, ஆனால் எனக்கு வேணாம். ஏங்க உங்களுக்காக தான் பிரியாணியே செய்கிறேன். எனக்காக நீ செய்யாதம்மா. எனக்காக நான் ஸ்விக்கியில் 2 மட்டன் பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கேன். வந்த உடனே நான் ஒரு பிரியாணி சாப்பிட போகிறேன். உனக்கு ஒரு பிரியாணி வேணும்னா நீ சாப்பிடு, இல்லைன்னா செஞ்சு சாப்பிடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க இன்னொரு நாள் பிரியாணி செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஆர்டர் போட்ட பிரியாணி சாப்பிட்லாம். இதெல்லாம் நான் அங்கேயே கொண்டு வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ எடுத்தே இது கரெக்டான முடிவு.
சமைக்க கற்றுக்கிட்டு சமைச்சா பரவாயில்லைங்க. பிரியாணின்னு நாய்க்கு என்னன்னே தெரியாது. அது வந்து பிரியாணி செய்ய போதான், அதை நான் சாப்பிட்ணுமா.